வசனம் சொல்லுது, அவர்களுக்கு முன்பாக இறங்கி வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றாராம். ஒரு அழிலே சொல்லுங்களே. இன்றைக்கு எதை நினைத்து நீ பயந்து கொண்டிருக்கிறாய் பிரியமான பிள்ளையே? எந்த பலவீனம் உன்னை பயமுறுத்துகிறது? எந்த உலகம் உன்னை பயமுறுத்துகிறது? எந்த பிசாசு உன்னை பயமுறுத்துகிறது என்பதை என் கர்த்தர் அறிந்தவராய் இன்றைக்கு உங்க முன்னாடி உங்க நடுவில் வந்து நின்று சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம். கரங்களை தேடி தேவன் நன்றி செலுத்தலாமா? அல்லேலூயா. உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்லுகிறார். நீ எதுக்கு பயப்படுற? உன் நடுவில் நான் இருக்கிறேன் அல்லவா? இந்த உலகம் உன்னை மேற்கொள்ள, இந்த உலக மனிதன் உன்னை மேற்கொள்ள, உன் சத்ரு உன்னை மேற்கொள்ள நான் விட்டு விடுவேனா? உன்னோடு கூட நான் இருக்கிறேன் அல்லவா? நீ எதற்கு பிள்ளைய பயப்படுகிறாய்? உன் நடுவில் நான் இருக்கிறேன். உன் குடும்பத்தின் நடுவில், உன் வேலையில் நடுவில், உன் வியாபாரத்தின் நடுவில், நீ போகையிலும் வரக்கையிலும் என் கர்த்தருடைய பிரசன்னம் உன் நடுவில் இருக்கிறது அல்லவா? நீ எதை நினைத்து பயந்து சமாதானத்தை இழந்த இந்த இடத்துல வந்திருந்தாலும் என் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். அல்லேலூயா. இந்த சீசர்கள் மன பாரத்தோடு கூட பயந்து காணப்பட்டார்கள். நம்மளை என்ன செஞ்சிருவாங்கன்னு தெரியலையே, நம்மளை வாழ விடுவாங்களா, நம்மளை உயிரோடு விட்டுருவாங்களா, நம்மளை யாரு காப்பாற்றுவா என்று சொல்லி புலம்பி பயத்தோடு வீட்டை பூட்டிக் கொண்டு உள்ள அமரும் பொழுது என் கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு தரிசனம் கொடுத்தார். அல்லேலூயா. இன்றைக்கு அதே உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள தேவனுடைய பிரசன்னம் உங்களுக்கு முன்பாக தரிசனமாய் இறங்கி கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த இயேசுவை நீ விசுவாசிக்கும் போது பிரியமான பிள்ளையே, உன் பயம் மாற, உன்னுடைய படபடப்புகள் மாற, நீ எதை குறித்து கலங்கி நிற்கிறாயோ அந்த கலக்கம் மாற, என் கர்த்தர் உனக்கு சமாதானத்தை தர வல்லவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா.